one tells you about after-birth shakes? ஸோ நார்மலாக நம்ம வந்து இந்த நடுக்கம் அப்படின்றத நம்ம என்ன நினைப்போம், ஒரு காய்ச்சல் வந்தால் குளிர் இருந்தால் நம்ம வந்து நடுக்கம்னு நினைப்போம். பட் சில சமயம் பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து நடுக்கம் வரலாம். டெலிவரி அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்மளை வந்து புளிச்சு எல்லா சத்தையும் எடுத்துகிட்டு அப்படி கொண்டு வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ உடம்புல எந்த சத்துமே இருக்காது, ப்ளீடிங் ஆகிருக்கும், குளுக்கோஸ் போட்டிருப்பாங்க, ப்ளஸ் டீஹைட்ரேஷன் இருக்கலாம். சப்போஸ் நமக்கு சிசேரியன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மயக்க மருந்து கொடுத்தது ப்ளஸ் அந்த ஆப்ரேஷன் தியேட்டரோட சில்னஸ், இது எல்லாமே வந்து இந்த நடுக்கத்துக்கான ஒரு காரணமாக இருக்கலாம். யூஸ்வலாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா முதல்ல பிளான் பண்ணி நல்லா வார்மர், அந்த வார்ம் ஏரை அந்த பிளாங்கெட்குள்ளே அனுப்புவோம். கீழ்ப்பகுதி சிசேரியன் பண்ணுறோன்னா கூட மேல் பகுதியில் நல்லா பெட்ஷீட் போட்டு அதுக்குள்ளே அந்த வார்ம் ஏர் போடுறப்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஈவன் ரூமுக்கு வந்த பிறகு கூட அந்த வார்ம் ஏர் ப்ளஸ் பிளாங்கெட்ஸு ப்ளஸ் சில இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் போடுறப்ப வித்தின் ½ அன் ஹவர் இந்த நடுக்கம் வந்து மோஸ்ட்லி செட்டில் ஆகிடும். அதனால் பயப்பட வேணாம். சப்போஸ் அப்படி நடுக்கம் இருந்ததுன்னா, உங்களுக்கு அப்படி டெலிவரிக்கு அப்புறம் நடுக்கம் இருந்ததுனாலும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நீங்கள் அதை எப்படி சமாளிச்சிங்கன்றதையும் கொடுங்க. தேங்க்யூ.